இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலே நம்மோடு இடைப்பட்டார். நம் தேவனை ஆராதித்தோம். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுது, வார்த்தையை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். விடுதலையாக்குற சத்தியத்தை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். விடுதலையாக்குற சத்தியத்தை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்தியம் நமக்கு பரிசும் கேடகமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிளஸிங் சீரியஸில் 93வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆசீர்வாத பகுதியில் தொடரில் 93வது பகுதியில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு ஆசீர்வாத பகுதி என்னவென்றால் சின்சியர் பிளஸிங், உண்மையுள்ள ஆசீர்வாதம். சின்சியர் பிளஸிங், உண்மையுள்ள ஆசீர்வாதம். உண்மையுள்ள ஆசீர்வாதம். நாம் அடிக்கடி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லது ஆசீர்வாதங்கள் என்று கூறுகிறோம் நிறைய நேரம். ஆனால் அன்பிலும் நம்பிக்கையிலும் பேசப்படும் ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தின் பின்னால் உள்ள சக்தியை நாம் உணர்கிறோமா? அதாவது நம்ம ஆசீர்வாதம்னு பேசுகிறோம், கடவுள் உங்களை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு பின்னாக இருக்கிற பேசப்படுகிற உண்மையான ஆசீர்வாதத்தினுடைய பின்னணியினுடைய சக்தி என்னவென்று நாம் உணர்கிறோமா? கடவுளின் வாக்குறுதிகளின் வேரூன்றி நேர்மையான இருதயத்துடன் பேசப்படும் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் ஆன்மீக எடையை கொண்டுள்ளது. அதாவது ஸ்பிரிச்சுவல் வெயிட் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். உண்மையின் ஆசீர்வாதங்கிறது தான், வாழ்க்கையை மாற்றணும், அதுதான் உண்மையுள்ள ஆசீர்வாதம். ஆன்மீக எடையை கொண்டுள்ளது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வெயிட், அதுதான் ஒரு சின்சியரான பிளஸ்ஸிங்கோடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். நம்ம போன வாரம் இந்த வசனத்தை வாசித்தோம். இந்த வசனம் நமக்கு ஃபெமிலியரான ஒரு வசனம், நம்ம அடிக்கடி நம்ம படிக்கிறது உண்டு. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26, 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாக கவனிங்க. சின்சியர் பிளஸிங், அதுதான் சின்சியரா இருக்கணும். அப்படின்னா என்னது? நேர்மையா சரியான ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேருகிறது. நான் சரியாக இருந்தால் தேவன் எனக்கு சரியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் சின்சியரா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் நான் அதை சரியாக செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலனை நான் பெற்றுக்கொள்வேன். அதுதான் சின்சியர், அதுதான் உண்மையுள்ள ஆசீர்வாதம். வசனமே சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஒரு ரெண்டு இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம், உண்மையுள்ளவனாகிறது. ஆனால் உண்மையுள்ள மனுஷனுக்கு இப்போ இருக்கிற நாட்களில் மதிப்பே கிடையாது. பொய் சொல்கிறவனுக்கு தான் டாப்பில் இருப்பான், ஏமாத்துறவன் அதுக்கு மேலே, கொலை பண்ணுறவன் அதுக்கு மேலே, பொய் சொல்கிறவன் அதுக்கு மேலே, உண்மையுள்ளவன் பாதாளத்துக்கு கீழே தள்ளுறாங்க. உண்மையுள்ள மனுஷனுக்கு இப்பெல்லாம் இடமே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையை பேசுகிறவர்கள், உண்மையில் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் எதிராளியாய் மாறி விடுகிறான் உண்மையை பேசும் பொழுது. ஆனால்
பொய்யை விரும்புகிறார்கள், பொய்யை பேச விரும்புகிறார்கள், பொய்யை நாடுகிறார்கள். பொய் தான் அவங்களுக்கு. அதனால வசனம் சொல்லுது, அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஏன் காரணம்னா, பிசாசு இந்த சின்சியரான காரியத்தை செய்ய விடாம வஞ்சிக்கிறது. நிறைய நேரம் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. ஏன்னா நல்லாவே தெரியும், அவங்க சின்சியராக ஓடிட்டு இருக்கிறாங்க, அவங்க உண்மையாக ஓடிட்டு இருக்கிறாங்கங்கிறது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். கவனிக்கிறீங்களா? பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க கரெக்டான வேலை போகிறாங்க. இப்போ இவங்களை டைவர்ட் பண்ணணும், இவங்களை டீவியேட் பண்ணணுங்கிறதுக்காக பிசாசு சர்ப்பமானது ஏவாளை அந்த சின்சியர்லேருந்து வஞ்சிச்சு டைவர்ட் பண்ணுகிறது. சின்சியர் வழியிலிருந்து டைவர்ட் பண்ணி வஞ்சிக்கப்படுகிற ஒரு வஞ்சகத்தின் மூலமாக அவர்களை ஆட்கொள்ளுகிறது. இதே மாதிரி தான் நம்மளையும் நிறைய நேரம் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வஞ்சிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? இந்த சின்சியர் பாதையிலிருந்து நம்மை விலக்கணும். இந்த சின்சியர் உண்மையுள்ள ஆசீர்வாதத்திலிருந்து, இந்த உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள விடாமல் நம்மை தடுக்கிற போலியான ஆசீர்வாதத்தை காட்டி, போலியானவைகளை காட்டி, ஆசீர்வாதம் அப்படின்னாவே நமக்கு மெட்டீரியல் பிளெஸிங் தான் ஞாபகம் வந்துடும். நிறைய நேரம் நிறைய பேர்த்துக்கு என்ன வந்துடுது? நல்ல வீடை கட்டணும், ஆமாம் கார் வாங்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல அதை செய்யணும், இதை செய்யணும், வண்டி வாங்கணும், அதை பண்ணணும், நகை வாங்கணும். இப்படி இருக்கிறது தான் ஆசீர்வாதம்னாவே இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள், தேடுகிறதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்ம உண்மையாக பெற்றுக்கொள்கிறோமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா தேவனுடைய கிருபா வரங்கள் ஆசீர்வாதம் வரும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, உணர்வுள்ள இருதயத்தில் தேவனை தேடும் பொழுது, அதான் ஆண்டவர் சொல்றார், அனுதினமும் நித்தமும் என்னை தேடு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணி பாருப்பா, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தரேங்கிறார். நாம் ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உண்மையுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது தானா வந்துடும், எப்படியும் வந்துடும். இல்லைன்னா புடுங்கினாச்சும், இப்போ ஆசீர்வாதத்தை புடுங்கி வச்சுக்கிறாங்க. அதாவது சிலலாம் வழிப்பறி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்லாம் சொல்லவே மாட்டோம், அவங்களாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போலாம் அந்த மாதிரி கலாச்சாரமாக மாறிடுச்சு, கேட்குறதெல்லாம் கிடையாது, வந்து அவங்கள தூக்கிட்டே போயிடுவாங்க. வம்புக்க வழிப்பறி பண்ணுறது. அதனால உலகத்தில் இருந்து வர வேண்டும் என்று விரும்புகிற ஆசீர்வாதம் எப்படியும் புடுங்கிட்டுனாச்சு போயிடுவாங்க. ஆனால் அது முக்கியமல்ல, அவசியமல்ல. பரத்திலிருந்து வருகிற, அதனால வசனம் சொல்லுது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. இங்கே மாற்றம் வருகிறது, வேற்றுமை இருக்கிறது, நிறைய விதமான சொல், ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறது. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப சின்சியர் பிளெஸிங், தேவனோடு இருக்கணும். தேவனோடு இருக்கிறபடி இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறவங்க கிடையாது. நல்லா கவனிங்க. இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறவன் இப்படி இருப்பானா அப்படிங்கிறது சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். வெளில இருக்கவங்களுக்கு நிறைய நேரம் தெரியாது. பாஸ்டரோட தான் இவன் சுற்றிட்டு இருக்கிறான், அதனால இவன் உண்மையாக இருப்பானா அப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி சொல்லுங்க? ஆமாம், பாஸ்டரோட தானே இவன் இருக்கிறான் அப்படிம்பாங்க. பாஸ்டரோட இருக்கும்போது வேற மாதிரி இருப்பான், பாஸ்டர் விட்டு வெளில போனதுக்கப்புறம். ஆமாம், நல்லா கவனிங்க. உண்மைத்துவம்,
தேவன் பார்க்கிறது உண்மைத்துவம். தேவன் பார்க்கிற அந்த உண்மையுள்ள ஆசீர்வாதம். அப்போ அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆரோனுக்கு சொன்னார் ஆண்டவர், நீ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது இவர்களை இப்படியெல்லாம் கூற வேண்டும். ஏன்னா நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இது உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அல்ல, இது என்னிடத்திலிருந்து ஆரோனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், லேவி கோத்திரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இது உண்மையான சின்சியரா, சொல்லுங்க, சின்சியரா கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி கூறு, இஸ்ரவேல் புத்திரர் மேல சொல்லுங்க. அந்த வசனத்தை கூற கடவர்கள் சொல்லுங்க, அந்த படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மேல கூற கடவர்கள், இத சொல்லணும், சொல்லுங்க, இத சொல்லணும். ஆமா, உண்மையுள்ள இந்த ஆசீர்வாதம் இப்படிதான் வரும்னு சொல்லணும். இதை விட்டுட்டு தேவனை விட்டுட்டு வேற வழியில போனீங்கன்னா அது வேற மாதிரி ஆசீர்வாதம் வந்துடும், அது நமக்கு தேவையில்லைங்கிறத சொல்லணும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம இருதயத்தில் இந்த விஷயம் வந்து அடிச்சு நிற்கிறது இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கு. வாசிக்கலாம். ஒரு நான்கு விஷயங்கள், ஐந்து காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். நம்பர் 5, அஞ்சு விஷயம். நம்பர் 1, ஆசீர்வாதம். blessing must be sincere. ஆசீர்வாதங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். blessings must be sincere. ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? ஆமாம், உண்மையாக இருக்கணும். உண்மையான ஆசீர்வாதம். வாசிக்கலாமா? ரோமர் 12:14. ரோமன் சாப்டர் 12 verse 14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். blessing must be sincere. அப்ப சின்சியரா ஆசீர்வாதம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆசீர்வாதம் சின்சியரா நமக்கு வந்து சேரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு போட்டிருக்கா பைபிள்ல? இல்லை. உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறவங்களை ஆசீர்வதிங்கன்னு போட்டிருக்குதா? இல்லை. உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்களுக்கு நீங்க ஆசீர்வதிங்கன்னு போட்டிருக்குதா? உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களை ஆசீர்வதிங்கன்னு போட்டிருக்குதா? சொல்லுங்க. இல்லை. உங்க பக்கத்திலேயே எப்பயும் நிப்பேன்னு சொல்றவங்களை ஆசீர்வதிங்கன்னு போட்டிருக்குதா? என்ன போட்டிருக்கு? துன்பப்படுத்துறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறவர்கள், எப்பவும் டார்ச்சர் பண்றவனை சொல்லுங்க, டார்ச்சர் பண்றாங்க நீங்க அப்படிமாங்க. blessing must be sincere. ஆசீர்வாதம் உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆங்கிலத்தில் மஸ்ட் பீன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, மஸ்ட் பி. ஆமாம், அப்படின்னா உண்மையாக இது இருந்தே தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். மஸ்ட்னா அதுதான், செய்ய முடியாது அப்படின்னு இருக்குது, ஆனால் செஞ்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை செஞ்சு தான் ஆகணும், மஸ்ட் பி. அப்படின்னா உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இது வாழ்க்கையிலே இருக்கிறதுலே மிக ஒரு கடினமான பாதை. என்ன தெரியுமா? துன்பப்படுத்துகிறவங்கள. ஆமாம், இங்கே பைபிளில் படிக்கும்போது இங்கே சத்தியத்தை கேட்டுட்டு சர்ச்சை விட்டு வெளில இந்த படி இறங்கின உடனே அப்படி தூக்கி போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வெளில போன உடனே ஒருத்தன் வந்து நேராக அடிச்சிட்டான்னு வைங்களேன் நம்ம மேலே, அவ்வளோதான். ஒன்று வாக்கியால் தூக்கி போடுவான் அவனை, இல்லை லெஃப்ட்டில் ஒரு கிணறு, ரைட்டில் அந்த பக்கம் ஒரு கிணறு, அந்த பக்கம் ஒரு கிணறு, 3 கிணறு இருக்குது, ஏதோ ஒரு கிணறுல, இல்லைன்னா 3 கிணறுலையும் பிரித்து போட்டுருவோம். துன்பப்படுத்துகிறவர்களை அது எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் போனேன், அவன் வந்து அடிச்சிட்டான், எம்எல்ஏ தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நொறுக்கி எடுத்துருவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, blessing must be sincere. ஆசீர்வாதம் என்பது உண்மையாக இருக்க வேண்டும். எப்படின்னா, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கணும்.
இது செய்ய முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்து பழக வேண்டும். நான் உங்களை செய்யுங்கன்னு சொல்லலை, புரிஞ்சுது பார்த்தீங்களா நான் பேசினதை? செய்ய முடியாத ஒரு நிலையாக இருந்தாலும் செய்து பழக வேண்டும், செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் நிறைய நேரம் நம்ம முயற்சியே எடுக்கிறது இல்லை. முயற்சி எடுத்தால் செய்ய முடியாது எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய நேரம் நம்ம ஸ்டெப்பை எடுக்கிறது இல்லை. முயற்சி எடுக்காமல் அந்த விஷயத்தை நமக்குள்ளே இருந்து மாற்றுவதற்கு, நம்மை நாமே அவைகளை விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாரான நிலையிலே இல்லை. ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தண்ணி கிண்ணி ஏதாவது போட்டு அடித்து அணைக்கணும். நம்ம அணைக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அது எரிஞ்சு எதையெல்லாம் நாசப்படுத்தணுமோ சகலத்தையும் நாசப்படுத்தி அதுவாக எப்போ நிற்கணும்னு அது தீர்மானிக்குதோ அப்போ தான் நிற்கும். அது வரைக்கும் நிற்கவே நிற்காது. அதற்கு பதிலாக நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அணைச்சிட்டோம்னா கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்டெப்பை எடுக்கிறோமா? எடுக்கணும். பிளஸ்ஸிங் மஸ்ட் பி சின்சியர். பிளஸ்ஸிங் மஸ்ட் பி சின்சியர். ஆனால் நிறைய நேரம் நாம் இந்த சின்சியரான இந்த உண்மையான ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்க விரும்புவதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்கு கூட, எப்படி நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்கு கூட ஆசீர்வாதங்களை வேண்டுமென்றே செய்யப்பட வேண்டும். அதாவது மஸ்ட் பி, அதான் தமிழ் அப்படி போட்டிருக்குது. ஆசீர்வாதங்களை இது அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு செஞ்சே ஆகணும்னு பவுல் நமக்கு நினைவூட்டுறார். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்தில் அப்படி இருக்கும். நான் அதுக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். வேண்டுமென்றே அப்படின்னா வேணுக்குன்னே செய்கிறது இல்லை, மஸ்ட் பி அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதான் அங்கே சொல்கிறார் பவுல், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இதை இருக்கீங்களா மக்களே? எனக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் இதை செஞ்சுதான் செஞ்சே ஆகணும். ஒருவரை மனதார ஆசீர்வதிப்பதற்கு குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் நேர்மையான அணுகுமுறை தேவை. அல்லேலூயா. எப்படி ஒருவரை மனதார ஆசீர்வதிப்பதற்கு, இதெல்லாம் அந்த வார்த்தையில் கவனிக்கிறீங்களா? மேலோட்டமாக சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு போய் பின்னாடி போனோன்னு உனக்கு நடக்கிறான் பாரு அப்படிங்கிறது இல்லை. மனதார. அப்போ நம்பர் 1 என்னதுங்க? பிளஸ்ஸிங் மஸ்ட் பி சின்சியர். சபையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும், சபை விட்டு வெளில போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியும், அது சின்சியரான உண்மையான பிளஸ்ஸிங்காக இருக்காது. வீட்டுக்கு போனோன்னு வேற மாதிரியும், நண்பர்கள் வட்டாரத்துக்கு போனோன்னு வேற மாதிரியும், ரிலேஷனுக்குள்ள உறவுகளுக்குள்ளே போனோன்னு வேற மாதிரியும். தட்ஸ் நாட் அ சின்சியர் பிளஸ்ஸிங். உண்மையுள்ள ஆசீர்வாதம் என்பது அப்படியாக இருக்கக்கூடாது. உண்மையான ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்மையாகவே இருக்க வேண்டும். நம்பர் 2, a blessing can change someone's destiny. ஒரு ஆசீர்வாதம் ஒருவரின் விதியை மாற்றும். அதாவது என்னன்னா, அவங்களுடைய டெஸ்டினியை மாற்றுது, அந்த ஆளையை மாற்றும், அவங்க சூழ்நிலை மாற்றும். the sincere blessing, இந்த உண்மையான ஆசீர்வாதம் ஒரு மனிதனை தலையில மாற்றும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு வணங்குவார்கள். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கப்
அங்கே யாக்கோபு ஏசாவுடைய அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. அங்கே தகப்பன் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார், தகப்பன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பிட்டார். இப்போ தகப்பன் ஆசீர்வதிக்கணும்னா அவனுடைய இப்போ ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் அவனுடைய டெஸ்டினியே சேஞ்ச் ஆக போகுது. சொல்லுங்க. ஆமாம், அவனுடைய விதி. சொல்லுங்க. அவனுடைய விதி. ஆமாம், அவன் தலையெழுத்தே மாறப்போகுது. உண்மையுள்ளவனா இருந்தான் தலையெழுத்து மாறும். சொல்லுங்க. ஆமாம், நான் உண்மையுள்ளவனா இருந்தேன்னா என் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். நான் உண்மையுள்ளவனா இருந்தா என் விதியை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே ஸ்டார்டிங் இவனுக்கு வேணா ட்ரபுளாக இருந்திருக்கலாம், ஏமாத்துக்காரனாக இருந்திருக்கலாம். ஆனால் போகிற வழியிலேயே கர்த்தர் அவன் விதியை தலைவிதியை மாற்றிட்டார். ஒருவேளை ஆண்டர் விட்டுருந்தாருன்னா அவன் தலையெழுத்து அங்கேயே செத்துருப்பான். எங்கே? லாபான் வீட்லேயே அடிமையாக இருந்து அங்கேயே அவன் மாமனார் அங்கேயே புதைச்சிருப்பான். ஆடோட ஆடாக புதைச்சி ஒரு 4 ஆட்டை மேலே புதைச்சி மூடி இருப்பான். அவன் செத்ததுக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, தகப்பன் இங்கே போகும் பொழுது அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அதுதான் அவன் தலையெழுத்தை மாற்றுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய உண்மையான விதிகளை பாருங்கள். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை. அது எப்படிப்பட்ட வாசனை? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை போல் இருக்கிறது. இந்த ஸ்மெல்ல பார்க்கும் பொழுது இது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தின் வாசனை போல இருக்கிறது. அப்ப தகப்பனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதத்தின் வாசனையை முகர்ந்து இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அந்த நல்லா நோட் பண்ணணும். வயல்வெளியின் ஆசீர்வாதம்னு போட்டிருக்கலாம், ஆனா அப்படி போடல. முன்னாடி ஒருத்தரை நிறுத்திட்டாங்க. அவர் இல்லாம யாருமே. அப்ப ஒரு வார்த்தை வந்துருச்சு, அவ்வளவுதான். சகலமும் அடங்கிருச்சு அதுல. எப்படி? கர்த்தர் ஆசீர்வதித்த. அப்ப அந்த தகப்பனுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிருக்குது. இதுதான் சின்சியர் பிளெஸிங். என் வாசனை எப்படிப்பட்ட வாசனையா இருக்குது? என் தகப்பன் என் வாசனையை முகர்ந்து பார்க்கும் பொழுது என் தகப்பன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தின் வாசனை என் மேல் அடிக்கிறதா, இல்ல இந்த உலகத்தினுடைய வாசனை என் மேல் அடிக்கிறதா? சின்சியர். நான் தான் கரெக்டாக இருக்கிறேனே, கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்றதில்ல. என் தகப்பன் முகந்து பார்க்கும் பொழுது அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் முகர்ந்தார். கர்த்தர் அந்த பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் அங்கே வானத்திலிருந்து பட்சித்து அக்கினி அப்படியே நெருப்பாக பட்சித்து எரியும் பொழுது கர்த்தருடைய வாசனை அதை முகர்ந்தது. அப்ப சின்சியர் பிளெஸிங்கிறது என்னுடைய விதியை மாற்றணும்னா நான் முதல் தகப்பனுடைய விதிக்குள்ள வந்து தகப்பனுடைய வாசனையை நான் பெற்றுக்கொண்டு நான் தகப்பனுடைய வாசனையை கொடுக்கிறவனாக இருந்தாதான் என் விதி மாறும், இல்லைன்னா என் விதி மாறாது. ஹல்லேலூயா. நான் தான் சர்ச்சுக்கு வரேனே, நான் தான் பைபிள் வாசிக்கிறேனே, நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, மோந்து பாருங்க என்ன நல்லா குளிச்சுட்டு இப்போ நல்லா பவுடர் சென்ட் எல்லாம் போட்டு தான் வந்திருப்பான். இப்போ நல்ல வாசனையாக தான் இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போய் உட்காந்து பாருங்களேன், நமக்கே நம்ம வாடை நமக்கே ஒரு மாதிரி இருக்குதே, வாசனை மாறுதா? இதே வேர்த்து பூத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாசனை நமக்கே மாறுதே. அப்போ ஒரு 4 மணி நேரத்திலே நம்ம வாசம் மாறுது. நாளைக்கு நம்ம வாசனை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்னு கேட்கல, எப்படி இருக்கணும்ட்டேன். செவ்வாய்க்கிழமை வாசனை எப்படி இருக்கணும்,
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவன் என்னை முகர்ந்து அப்படின்னு வாசனையில் உள்ள இழுக்கிற வரைக்கும் என் வாசனை சொல்லுங்க எப்படி இருக்கணும். அப்ப அந்த வாசனை எனக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப அவன் தலையெழுத்த மாத்திர கர்த்தர். இப்ப பாருங்க, இந்த வாசனை அவனுக்குள்ள பூந்தனால தான் அந்த ஆசீர்வாதம் வருது. தேவன் உன்னை வானத்து பணியை பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. வாசனை உனக்குள்ள ஊற்றப்படுதியா, சென்ட், அந்த வாசனை திரவியம் ஊற்றப்படுகிறபடினால ஆண்டவர், அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நறுமணம் வீசுகிறவர்களாய் நீங்கள் இருக்கணுமா. எப்படி தேசத்துக்கு நான் அப்படியே நடந்து போகும்போது வாசனை வீசுகிறவளாக, நம்ம நடந்து போகும்போது நம்ம வாசனை 4 பேர் தெரியும். இந்த போகுது பாரு இந்த வாசனை சரியான தருதலை வாசனையா அப்படியுமா ஒருத்தன். அப்படின்னா என்ன வாசனை? தருதலை வாசனை தான். இதெல்லாம் பெற்றதுக்கு நீ கல்லைகளை பெற்றிருக்கலாம். இது என்ன வாசனை சொல்லுங்க, என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமாம், கல் வாசனை. இது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இது பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிடுது. மற்ற நாள் இது சுற்றுறது திரிதை பார்த்தீங்கன்னா எனத்துக்கு இது தெரியுது. நல்ல வாசனையை ஜனங்கள் பேசுகிறார்கள் நம்மை பற்றி. இப்படிப்பட்ட வாசனை இருந்ததுன்னா என் டெஸ்டினி மாறவே மாறாது. இப்போ ஆண்டவர் விரும்புறது உண்மையுள்ள ஆசீர்வாதம், உண்மையுள்ள ஆசீர்வாதம், உண்மையுள்ள ஆசீர்வாதம், உண்மையுள்ள ஆசீர்வாதம் மஸ்ட் பி இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, உண்மையுள்ள ஆசீர்வாதம் ஒருத்தனுடைய விதியையே மாற்றுது. நம்பர் 3, blessing others reflects God's nature. மற்றவர்களை ஆசீர்வதிப்பது தேவனின் இயல்பை பிரதிபலிக்கிறது. blessing others reflects God's nature. அதாவது இந்த உண்மையுள்ள ஆசீர்வாதம் மற்றவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பும். ஐயோ, நானே ஆசீர்வாதமாக இல்லை, இவன் மட்டும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான்? எப்படி சொல்லுங்க? எனக்கே இது கிடைக்கல, அவனுக்கு எப்படி கிடைச்சது? அவன் எப்படி நல்லா இருக்கிறான்? இது என்னது சொல்லுங்க? இது என்னது? உண்மையுள்ள ஆசீர்வாதமா? இப்போ நல்லா கவனிச்சிங்களா? blessing others reflects God's nature. நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது, உண்மையுள்ள ஆசீர்வாதத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது யாரை பிரதிபலிக்குது? என் தேவனை, என் தேவனுடைய வாசனையை பிரதிபலிக்கும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தீமைக்கு தீமையையும், தீமைக்கு தீமையையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த வார்த்தையை கவனிங்க, அழகா போட்டிருக்குது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. இப்ப நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான். அந்த வார்த்தையை விட்டுட்டீங்க. நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அறிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவனா இருந்தா நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அங்கே வசனம் போட்டிருக்கு பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக. நீங்கள் ஃபோன் பண்ணல, அதனால் நானும் பண்ணல. இது என்னது? உதாசனத்துக்கு உதாசீனம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன், நீங்கள் கூப்பிடல அதனால் நான் வரல. இது என்னது? இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், உதாசீனப்படுத்துறது. இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படலை, ஆவி இல்லை. புரிஞ்சுச்சா? 2வது பகுதி என்ன போட்டிருக்கு?
நான் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனால் நான் உதாசீனப்படுத்துறதுனால, நான் அசால்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதங்கிறத அழைக்கப்பட்டதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவனாக போய்விடுகிறேன். அப்போ ஆசீர்வாதம் எனக்கு வருமா? வராது. அப்போ நம்பர் 3, ஆண்டவரை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்? என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறனால ஆண்டவருடைய உண்மையுள்ள சின்சியர் பிளஸ்ஸிங் எனக்கு வரல. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆண்டவருடைய சின்சியரான உண்மையுள்ள பிளஸ்ஸிங் எனக்கு வரணும்னா நான் இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், சுதந்திரத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிறனால மற்றவனை சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ நம்ம எப்படி மாறிட்டோம் தெரியுமா? நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், எவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மைண்டு என்ன ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வைக்கவே வைக்காது. சத்தியத்தின்படி தான் நான் பேசுகிறேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்தால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். அவர்கள் மேலே போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது. ஐயோ என்ன இவன் மட்டும் மேலே போயிட்டு இருக்கிறான், ஐயோ எப்படி இவன் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறான், ஐயோ ஏன் நமக்கு மட்டும் இது கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கு எப்போ கிடைக்கணும்னு, ஆமாம் மேலே இருக்கிறவர், பரத்தில் உள்ள எங்கள் பீதாவே, அவர் எப்போ சித்த வச்சிருக்கிறாரோ அப்போ சொல்ல முடியாது. அவன் மேலே போயிட்டு இருப்பான். ஒரே படியில் ஆண்டவர் நம்மளை அவனுக்கு ஈக்குவலாக கொண்டு போவார். ஒரே ஸ்டெப்பில் பவுன்ஸ் பேக் பண்ணி ஆண்டவர் இன்னும் மேலே கொண்டு போவார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் வேற. ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேற. அதனால இவங்க அவங்க இவங்க அவங்கன்னு இவங்களையும் நம்ம பார்த்துருந்தோம்னா, நான் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். நான் மனுஷனை பிரதிபலிக்கக்கூடாது, என்ன நான் பிரதிபலிக்கக்கூடாது, நான் ஆண்டவரை பிரதிபலிக்கணும். சொல்லுங்க. ஆமாம், அதுதான் என்னது உண்மையுள்ள. ஒருத்தரை பார்த்த உடனே வேற மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரியும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியும் பிரதிபலித்து கொண்டு இருக்கும் பொழுது அது வேற வேற விதமாக பிரதிபலித்து கொண்டு இருக்கும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து. நிறைய நேரம் நம்ம இந்த அறிவில் இல்லை, அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் உணராமல், நாம் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணராமல், கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று புரியாமல் இந்த சின்சியரை நம்ம விட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இப்போ ரிசல்ட் வந்துச்சு 12th 600 மார்க்குக்கு 599 மார்க் எடுத்தான் ஒரு பையன். ரொம்ப சின்சியராக படிச்சிருக்கான். ஃபெயிலானவனுங்களும் உண்டு. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பரீட்சை நடந்துச்சு. சின்சியராக இருக்கிறவனுக்கு மதிப்பு வேறு, சின்சியரை கோட்டை விட்டவனுக்கு மதிப்பு வேறு. இப்போ நம்ம எந்த கேட்டகரி? நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். நமக்கே தெரியும் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் நம்மை இந்த நாளில் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை. அவர் சொல்றார், உண்மையுள்ளவன் என்று எண்ணி. சொல்லுங்க இந்த வார்த்தையை. உண்மையுள்ளவன் என்று எண்ணி இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஒவ்வொரு பொறுப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இருக்கிறது எல்லா பொறுப்பையும் நம்ம கிட்ட தான் கொடுக்கிறார் ஆண்டவர். எதுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அடுத்த என்ன போட்டிருக்கு? இந்த கனமான ஊழியத்தை. அங்கே இல்லை, வசனம் சொல்றேன், ஆவியானவர் சொல்றார்.
என்னதுங்க? ஆமாம், வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் முதலே சொன்னேன், எடையை, ஆன்மீக எடையை. சொல்லுங்க, அப்படின்னு என்னது? ஸ்பிரிச்சுவல் வெயிட்டு. இந்த கனமான வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா, நான் ஐயா கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு பயபக்தியோட வேலை செய்யணும். என்னத்தை கூட வேலை, நாங்கள் செய்யாத வேலையா, இங்கே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமை எத்தனை பேர் கழுவுறோம்? டாய்லெட் எல்லாரும் கழுவணும், எல்லாரும் கழுவணும். பொறுப்பு ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. அப்போ தான் அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும். கழுவாம விட்டுருவோம், கழுவ வேண்டிய ஆட்கள் கழுவாம விட்டுருவோம். கழுவாத ஆள் காலே உள்ளே வைக்காது. ஏன் தெரியுமா? அங்கே நாரிடும். கழுவ வேண்டியவன் கழுவுனாதான் அங்கே. அப்போ நானும் செய்யணும் அந்த வேலையை, உண்மை உள்ளவன் என்று எண்ணி நானும் தான் போயிட்டு வரேன். எப்படி? ஆமாம், நான் ஒன்றும் பக்கத்து வீட்டில் போயிட்டு வரல, என் வீட்டில் தான் போகிறேன். அப்போ நானும் அதுக்கு பங்காளியாக இருக்கணும். சாப்பிட்ற தட்டை நானும் கழுவணும். ஏன்னா நான் தானே சாப்பிட்றேன். நிறைய பேர் நல்ல கவனிங்க, அந்த சின்சியருக்கு சொல்கிறேன். கர்த்தர் சின்சியரான வேலையை கொடுத்துருக்கார் நமக்கு. எல்லாத்துலேயும் வேலை சின்சியராக இருக்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பொறுப்பு அவர்களுக்கு, அந்த பொறுப்பு அவர்களுக்கு, அந்த பருப்பு அவர்களுக்கு, இந்த பருப்பு அவர்களுக்குன்னு எல்லாம் அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க, அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இல்லை, இந்த இன்றைக்கி நான் இறங்கி வந்து கேமராவை ஆன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து அதை இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பசங்க இருப்பானுங்கன்னு தெரியாது. இந்த அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஒருத்தன் ஏற்கனவே சொல்லாமல் ஓடி போயிட்டான், அவன் எங்கே போனான்னு தெரில. நல்லா கவனிங்க, கொடுக்கப்பட்ட வேலைக்கு எவனுமே தகுதி கிடையாது. நம்ம தான் தகுதிப்படுத்திக்கணும். ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்கிறார், நம்ம வேலை செஞ்சுக்கணும், அவ்வளோதான். இல்லை 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 இல்லை, அவங்க வேலை அது. எனக்கு சேரில் வந்து உட்கார்ற மட்டும்தான் என் வேலை, எந்திரிச்சு போகிறது என் வேலை இல்லை. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த முடிச்ச உடனே வாமா மின்னல், எங்கப்பா போனீங்க? வீட்டுக்கு போயிட்டோம். உண்மை உள்ளவன் என்று எண்ணி. உண்மையுள்ள ஆசீர்வாதம் எது? சர்ச்சுக்கு வரதே ஒரு நாள் தான், மற்ற எந்த நாள் வரதில்லை. ஆன்லைன் ப்ரேயரும் அட்டன் பண்ணுறதில்ல, எதுலேயுமே உண்மை இல்லை. வரது 2 மணி நேரம். இப்போ வேற டான்னு முடிச்சிட்றேன். 7 to 9, 9:30, அதிகபட்சம் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் உட்காந்துடுறோம், பேக்கப். அந்த மாதிரி ஆயிருச்சு. ஆனாலும் நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிற வேலையில் நம்ம சரியா இல்லை. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேலையை செய்யலாம், அந்த வேலையை செய்யலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நமக்கு அந்த எண்ணமே வராது. அதனால தான் நிறைய நேரம் கர்த்தர் உண்மையாக நமக்கு நிறைய விஷயத்தை தரதில்லை. ஏன் தெரியுமா? இவனுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொடுத்ததில் அவன் சரியாக பயன்படுத்தலை. பயன்படுத்தாதவன் கையில் எதுக்கு சொல்லுவாங்க? அறுக்க மாட்டான் அவனுடைய கையில். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து 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 20 வருஷமா உட்கார வச்சிருக்கிற உன்னை, நீ 20 வருஷமா என்ன உண்மை உள்ளவனாய் இருந்தாய் அப்படின்னு ஆண்டவர் இவங்கிட்ட எனது கொடுக்கணும். இப்போ அந்த இடத்துல ஒரு வேலை போஸ்டிங் ரெடியாக இருக்குது. அடுத்தது எப்படி? அங்கே ஒரு வேலை ரெடியாக இருக்குது. இப்போ எந்த உண்மை உள்ளவனுக்கு போகும், எந்த உண்மை உள்ளவளுக்கு போகும் தெரியாது. நல்லா கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? சின்சியர்னா என்னென்னு. உலக வேலையில் அவ்வளோ சின்சியராக இருக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டா பறந்துடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா பறந்துடுறோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கணுன்னா அந்த டைமுக்குள்ளே போகலன்னா ட்ரெயின் போயிடும். எல்லாத்துலேயும் சின்சியர். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் மாத்திரம் நான் சின்சியராக இருக்கிறது இல்லை. உதாசீனப்படுத்துகிறேன். உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாமல்
ஆனால் அநேக நேரம் நான் சரி கட்டி கொண்டு இருக்கிறேன். அநேக நேரம் நான் சரி கட்டி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட நினச்சேன், நிறைய பேர்த்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைய பேர் செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்க? இவங்களுக்கெல்லாம் ஏதாவது இருதயம்னு ஒன்று இருக்கிறதா அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு ஜோமன்ட்டே வந்தேன். ஆண்டவரே, புத்தியை கொடுங்க, புத்தியை கொடுங்க, புத்தியை கொடுங்க, அட்லீஸ்ட் இப்போனாச்சும் புத்தியை கொடுங்க ஆண்டவரே. நல்லா கவனிங்க, உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அப்போ என் தலையெழுத்தை, என் விதியை மாற்றணும்னு கர்த்தர் தீர்மானிச்சார்னா, நான் அந்த விதிக்கு கட்டுப்பட்டு அந்த ரூல்ஸுக்குள்ளே வந்து நான் என்னை மாற்றாமல் என் விதியை மாற்ற முடியவே முடியாது. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட அவர் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவனை அர்ப்பணிச்சிட்டான். இது வரைக்கும் அவன் விதி வேற, தலையெழுத்து அவனை எழுதுறான், இதுதான் என் வாழ்க்கைன்னு. ஆனால் ஆண்டவர் எங்கே சந்திச்சார்? எல் அப்படின்னா ஆண்டவர் அர்த்தம். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. ஒரு மனுஷன் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டானாவே என்ன ஆகணும்? ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதத்திலே இருங்க. ஒருத்தன் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டானா ஆண்டவர் பணத்தை கொடுப்பார். ஒருத்தர் தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் தங்கம் கொடுப்பார். நல்லா கவனிங்க, தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்தா 5 கிலோ தங்கம் கிடைக்கும். அங்கே யாக்கோபுக்கு என்ன நடந்துச்சு? மனம் மாற்றம் நடந்துச்சு. அல்லேலூயா. மூணாவது பாயிண்ட் என்னது? ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்றான். மூணாவது பாயிண்ட் என்ன? பிளஸிங் அதர்ஸ் ரிஃப்ளெக்ட் காட்ஸ் நேச்சர். இப்போ என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ள, யாருக்குள்ள? யாக்கோபுக்குள்ளே ஆண்டவருடைய இருதயம் வந்துருச்சு. அதனால தான் ஒரு வேளை இவன் ஏமாத்துக்காரனாவே நினச்சிருந்தானா, போயிருந்தானா, லாபானுடைய வீட்டை சூறையாடி இருப்பான் யாக்கோபு. ஏன்னா இங்கேயே சொந்த அண்ணனையே ஏமாத்தணும்னு புரட்டி போட்டவன், அப்பா அம்மா எல்லாத்தையும் புரட்டி போட்டவன், அங்கே போய் மாமா வீட்டை புரட்டி போடுறதுக்கு அவனுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் தேவன் அவனை சந்தித்தபடினால he reflect God. போய் அங்கே போய் நல்லா கவனிங்களேன், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்குறான். இப்போ இவன் சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் யாருக்கு போகுது? ஆசீர்வாதம். புரியுதுங்களா? ரிஃப்ளெக்ட் காட்ஸ் நேச்சர். ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்கான். ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்னது? பிறரை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்குள்ள வந்தது தேவனுடைய புத்தி. அப்ப ஒரு மனிதன் எல் பெத்தேலுக்குள்ள வந்துட்டா, ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, அவனுடைய புத்தி மாறி இருக்கணும். 20 வருஷமா நான் மாறாமல் இருக்கிறேன்னு என் புத்தி மாறி இல்லைன்னா நான் தேவனுடைய வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆண்டவரே புத்தியை மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி? ஆண்டவர் புத்தியவே மாத்துறேன் நான், ஆண்டவரே அப்படின்னு. அவரே சில நேரத்தில் நம்மளை பார்த்து குழம்பிடுவார், என்னடா இவன் சொல்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நிறைய நேரம் நான் உட்காந்து வேதனைப்படுவேன். 20 long years, 20 ஆண்டு காலமாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். சின்சியர் பிளெஸ்ஸிங்னா என்னது? தேவனுடைய வழியில் ஓடி இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து இன்னும் அதிகமாக நாம் தேவனுடைய திட்டத்தில் ஓடி 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 நிறைய விஷயத்தை செயலாற்றி இருக்கணும். ஆனால் நம்ம பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ம அநேக ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுறோம்? நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். நம்பர் 4, சின்சியர் இஸ் பிளெஸ்ஸிங் மேட்டர்ஸ். சின்சியரிட்டி இஸ் பிளெஸ்ஸிங் மேட்டர்ஸ். அதாவது ஆசீர்வாத விஷயங்களில் நேர்மை இருக்கணும். உண்மையுள்ள ஆசீர்வாத விஷயத்தில் நேர்மை இருக்கணும். நேர்மை இல்லைன்னா உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பொய் பேசிட்டு ஏமாத்திட்டு திருத்தனம் பண்ணிட்டு தான். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். அப்ப சின்சியரிட்டி, அந்த ஆசீர்வாத விஷயத்துல நேர்மை. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன தருது? அதனுடைய கர்த்தர் வேற எதையும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் விஷயத்தில் அவர் நேர்மையா இருக்கார், சின்சியரிட்டியில் கரெக்டாக இருக்கார், உண்மையா இருக்கார். ஆனால் நிறைய நேரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தில் நாம் உண்மையா இருக்கிறோமா? மக்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற விஷயத்தில் நாம் ஆசீர்வாதத்தில் சரியா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பணத்தில் நம்ம சரியா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சம்பத்தில் நம்ம சரியா இருக்கிறோமா? சின்சியரிட்டியா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வரத்தில், அதாவது எல்லாமே பொருட்களாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம சின்சியரிட்டியாக கரெக்டாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா? அதுதான் நேர்மை இருக்கணும். சொல்லுங்க. ஆமாம். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், கண்மணி போல் காத்திட்டீர். நேர்வழியாய் என்னை நடத்த வேண்டும் என்று விரும்பின தேவன். அப்ப நேர்வழியாய் நேர்மையாய் நடத்தணும்னு விரும்புகிறான் ஆண்டவர். ஆண்டவர் நல்லா கவனிங்க, இந்த உண்மையுள்ள ஆசீர்வாதத்தில் 4வது விஷயம் என்ன தெரியுமா? நேர்மை இருக்கணும். சொல்லுங்க. நேர்மை இருக்கணும். ஆமா, அதான் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைய நேரம் உண்மை இல்லாதபடினால தான் நிறைய விஷயத்தில் நம்ம பொத்தலான பை. சொல்லுங்க. ஆமாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது புரியும். மத்தேயு 15:8, Matthew chapter 15 verse 8 வாசிக்கலாமா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. எப்படிங்க? சொல்லுங்க சொல்லுங்க. வாயினால் எங்கிட்ட சேர்றாங்க. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பேசுறதெல்லாம் பேச்சு, என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? பாஸ்டரை பார்த்த உடனே இன்ப தேன் வந்து பாயுது பாஸ்டர் காதனிலேங்கிற மாதிரி பேசுவான். நான் ஐயோ அம்மா, இந்த மாதிரி ஒரு விசுவாசி என்ன பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய நேரம் ஷாக் ஆயிருவேன். பின்னாடி பார்த்தா அவன் எனக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி அல்வா மாதிரி பேசிட்டு பின்னாடி குழி தோண்டிட்டு இருக்கிறான். முன்னாடி அல்வாவை காட்டிட்டு பின்னாடி தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள். வாய் தான் பேசுது, ஒன்றும் வேலையாகல. உள்ள பேசுகிற பேச்செல்லாம் கேட்டிங்கன்னு வைங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்னது? எங்கே இருக்குதான்? சொல்லுங்க. தூரமா. எது பக்கத்தில் இருக்கணும்? வாய் தான் தூரமாக இருக்கணும். ஆனால் வாய் கிட்ட வந்துருச்சு, இருதயம் தூரம் போயிடுச்சு. உண்மை இல்லை, உண்மைத்தன்மை இல்லை, உண்மை இல்லை. இந்த உண்மையான ஆசீர்வாதத்தில் உண்மை இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் உண்மை இருக்கணும். உண்மை இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. என்ன அமைதியாயிட்டீங்க? நான் உண்மையாய் இருந்தால் மாத்திரமே உண்மையுள்ள ஆசீர்வாதம் எனக்கு வரும். நான் உண்மையாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உண்மையுள்ள ஆசீர்வாதத்தின்படியாக என்னை ஆசீர்வதிப்பார். நான் உண்மை இல்லாதிருந்தால் உண்மையுள்ள ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. ஒரு விஷயத்தை கர்த்தர் கையில் கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் அப்படி தோற்றத்தை நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கவில்லை. யார்கிட்ட சொன்னார்? அடுத்த கேள்வி, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. யார்கிட்ட கேட்டார்? யார்கிட்ட சொன்னார்?
நீ இவனுடைய தோற்றத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிறாய், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் இருதயம் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார். நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் இவனுடைய தோற்றத்தையும் இவனுடைய அழகையும் இவனுடைய சகலத்தையும் பார்க்கிறாய், ஆனால் நானோ. புரியுதுங்களா என்னன்னு? அப்ப உண்மையுள்ள ஆசீர்வாதம் சொல்லுங்க என்னதுங்க? நம்பர் 4, சின்சியரிட்டி இன் பிளெஸ்ஸிங் மேட்டர்ஸ். அதாவது ஆசீர்வாத விஷயங்களில் நேர்மையா இருக்கும். 10 ரூபா ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அந்த 10 ரூபாவில் நம்ம கரெக்டாக இருக்கணும். 20 ரூபா கர்த்தர் கொடுக்குறாருன்னா 20 ரூபாவில் கரெக்டாக இருக்கணும். 30 ரூபா ஆண்டவர் கொடுக்குறாருன்னா 30 ரூபாவில் கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு நாள் ஆன்லைனில் ஒரு சட்டை ஆர்டர் போட்டேன். அதை எனக்கு டெலிவரி பார்ட்னர் ஒருத்தன் வந்து கொடுத்தான். இப்போ 405 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவன் 410 ரூபா சார் அப்படின்னு வந்து வாங்கிட்டு போயிட்டான். நானும் வெளியில் போகிற அவசரத்தில் கதவெல்லாம் பூட்டிகிட்டு இருக்கிற அவசரத்தில் 410 ரூபா கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை, இது நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ நம்பர் வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சே. சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன், காசெல்லாம் கொடுத்துட்டே வாங்கிட்டேன். திருப்பி வந்து அதை நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது 405 ரூபா தான் இருந்துச்சு. அவன் என்கிட்ட சொன்னது என்னது, 410 ரூபா சார் அப்படின்னு வேகமாக வந்த வேகத்தில் சார் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு பிடிங்கிட்டு போயிட்டான். நான் இவ்வளவு வேகமாக போகிறானே, சரி பாவம் இவன் வேகமாக போய் டெலிவரி பண்ணுவான் போல், பாவம் அவன் வெயில் அலைகிறான் அப்படின்னு நான் அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சு. அப்புறம் பார்த்தா 405. ஓஹோ, சார் நம்மக்கிட்ட 5 ரூபா ஏமாத்திட்டா. அடுத்த தடவை சார் வரட்டும், என் வீட்டு வாசல்லையே சாருக்கு நான் என்ன தடவை பண்ணேன், சார் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்துடுவீங்க நீங்கள், ஏன்னா நான் ஆர்டர் போடுவேன், நீ வராமல் இருக்க மாட்டே, நீ வருவீல. அடுத்த தடவை 507 ரூபாய்க்கு நான் 500 ரூபா கொடுத்தேன். எப்படி சார் 7 ரூபா கம்மியாக இருக்குது? தம்பி, நீங்கள் லாஸ்ட் டைம் எங்கிட்ட ஒரு 5 ரூபா அடிச்சிங்களே, அந்த 5 ரூபா இதில் டேலி பண்ணிக்கோங்க. சார் இன்னும் சார்? ஆமாடா திருட்டு பையிலே, 405னா 405 கேட்கணும், 410 சார் அப்படின்னு திருடிட்டு போயிட்டீல, அதனால் அதை டேலி பண்ணிக்க. அதனால இப்போ அவன் என்னை பார்த்தாவே ஈவிஆர் பெரிய சார் அந்த வீடு தானே அப்படிமா ரெஜிஸ்டர் ஆயிடணும் எல்லாருடைய இறுதியத்தில் டமார் நடிச்சு. ஏன் தெரியுமா, அவன் இனிமேல் வாழ்க்கையிலேயே அதை 405 மறக்கவே மாட்டான். நேர்வழி நீதி கரெக்டாக இருக்கணும். ஏன் தெரியுமா, அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், சில நேரங்களில் இந்த அமேசானில் டெலிவரி பார்ட்னர்லாம் வந்தால் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்தால் கூட நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, 407 ரூபா இருந்தாலும் 410 ரூபாய் கொடுத்துருவேன் சில நேரத்தில். ஏன்னா அந்த மனிதர்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து ஏமாத்துன்னு நினச்சிட்டானா அவனை நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு செய்கிறதுல தப்பு இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் அதை விரும்புகிறாரு. நீ நேர்மையாக இருந்தினாப்பா, சொல்லுங்க நேர்மையாக இருந்தா, ஆமாம் உன் இருதயம் சரியாக இருந்துச்சுன்னா. மக்களே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் உண்மையுள்ள ஆசீர்வாதம். இன்னும் டைம் இருக்குது, நான் முடிச்சிடுவேன், டைம் பார்த்துட்டே இருக்கேன். உண்மையுள்ள ஆசீர்வாதம் நேர்மையில் போகணும். உண்மையுள்ள ஆசீர்வாதம் நேரு வழியாக நடத்தணும். உண்மையுள்ள ஆசீர்வாதம் நேர்மையாக நம்மளை கொண்டு போகணும். உண்மையுள்ள ஆசீர்வாதம் நேர்வழியாய் நம்மை கொண்டு போக விரும்புகிற கர்த்தருக்கு நாம் உண்மையாக இருந்தால் அது கனத்துக்குரியதாக இருக்கும், இல்லை என்றால் கனத்துக்குரியதாக இருக்காது. இந்தாங்க இந்த பொருளை வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்னா அந்த பொருளை ஆமாம் அதான் கொடுத்துருக்குறாங்க வர வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அரைச்சி தேய்ச்சி வந்ததுக்கப்புறம் கழுவி இந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது இல்லை. நம்மெல்லாம் அப்படி தான். எப்படி நம்மெல்லாம் அப்படி தான்.
இந்த கீபோர்டை கொண்டு போய் வைங்கடா அப்படின்னா கீபோர்டை வீட்டில் எடுத்து போய் கிருக்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 கிரு
என்னடா வாசித்து பாட்டு பாடிட்டு இருக்கிற ஏன் கீபோர்டு எடுத்து அப்படின்னா, ஏன் வாசிக்க கூடாதா? நான் கேட்டேன், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்பா நான் சரி பண்ணி தருவான் அப்படின்னு கேட்டேன். புரியுதா இல்லையா? ஏன்னா நான் இன்னும் மறக்க மாட்டேன். சர்ச்சு இப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு அகுஜா மைக்கு, கார்ட்லெஸ் மைக். எனக்கு கார்ட்லெஸ் மைக் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பேச முடியும். இந்த ஒயர் இல்லைன்னா இழுத்துட்டே இருக்கும். அதனால் முதல்லேருந்து கார்ட்லெஸ் மைக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடிக்கடி என் நினைவில் வருகிற ஒரு விஷயம், அப்போ அகுஜாவில் 2 கார்ட்லெஸ் மைக்கு, 2 மைக்கு 4500 தான், ஜஸ்ட் 4500. எப்போ நான் சொல்கிறது 2007, 8 இல்லை 2010 இருக்கும், 2010 இருக்கும், 10, 12 அந்த மாதிரி இருக்கும். வாங்கி இப்போ சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க, வாலிப பசங்க, அப்போ அவங்க தான் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, துடைக்க எல்லாம். என்னென்னா அந்த மைக்கை அங்கே ஸ்டேஜை க்ளீன் பண்ணும்போது மைக்கை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. இந்த கேப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. உடஞ்சவன் சைலண்ட்டாக எடுத்து வச்சுட்டு யார் உடைச்சானே தெரியாது. அது எனக்கு இப்போ வரைக்குமே யார் உடைச்சானே தெரியல. அழுங்காமல் உடச்சி, அதாவது நல்லா கவனிங்க, இங்கே பேட்ரி போட வேண்டியது இருக்குது இங்கே கீழே. அப்போ அந்த பேட்ரி கப்பு சரி உடஞ்சிருச்சுன்னா பேட்ரி நீ போட முடியாது, அவ்வளோதான். பேட்ரி போட்டால் தானே பேச முடியும். அழுங்காமல் உடச்சி அழுங்காமல் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னடா உடஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, யாரா உடைச்சிது அப்படின்னா சில மாதிரி நிற்கிறாங்க எல்லாம். டேய் யார் உடைச்சதுன்னு சொல்லுங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், 20 வருஷமாக யார் உடைச்சானே தெரியாது எனக்கு. மக்களே, அன்னையிலிருந்து அந்த கார்ட்லெஸ் மைக்கை யூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு வேணால் காட்டுறேன். வீட்டில் இப்போ வரைக்கும் 20 வருஷமாக அந்த ரிசீவரை டப்பா வச்சுருக்கிறேன். ஒன்றுத்துக்கும் உதவல. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் தாங்க உடைச்சேன்னு சொல்லியிருந்தா கூட முதல்லாம் அடித்தா சொல்லிட்டு அடிப்பாங்க. இப்பெல்லாம் உடைச்சிட்டு யார் உடைச்சான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நமக்கு கண்டுபிடிக்கவும் முடியல, தெரியவும் மாட்டேங்குது. உண்மை இல்லை. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, செல்வராஜ் பாத்தி சர்ச்சில் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து உள்ள எல்லாம் ஒயரிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் ப்ளக்கில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஒயர் எடுத்து ப்ளக்கில் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்பயே செஞ்சுருந்தாங்க 2004லேயே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் இருக்கான், இப்போ குடியாத்தத்தில், தாவீதுன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணால் இந்த ப்ளக்கில் மாட்டுறதுக்கு பதிலாக அந்த ப்ளக்கில் மாட்டிக்கிட்டான். எந்த ப்ளக்கில்? கரண்ட் ப்ளக்கில் மாட்டி சுவிட்சை ஆன் பண்ணுறான். சர்வீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணான். எல்லா ஸ்பீக்கரும் துப் அப்படின்னு ஒரு சத்தம் கிடைச்சு, அத்தனை ஸ்பீக்கரும் புகைஞ்சிருச்சு. எங்களுக்கும் தெரியாது இதை இந்த ஓட்டையில் தான் மாட்டணும்னு எங்களுக்கு தெரியாது. மாற்றி அவன் மாட்டிட்டான். இப்போ ஆராதனை தொடங்க போகிற வேலையில் வந்து ஸ்பீக்கரை போட்டால் எந்த ஸ்பீக்கரும் வேலை செய்யல. பாஸ்டருடைய தம்பி வந்தார். வந்து என்னடா பண்ணீங்க அப்படின்னா, எல்லாம் முழிக்கிறோம், என்ன பண்ணீங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாத எந்த பிள்ளைகளை மாட்டினோன்னு மாட்டி விட்டான். அப்போ அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, வேலையே செய்யலை. அப்போ அவர் கேட்குறாரு, டேய் என்னடா பண்ணீங்க? அப்போ அவன் சொல்லிட்டான், சார் நான் தான் சார் மாற்றி இதில் மாட்டினேன் அப்படின்னா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் அந்த இடத்துல இருந்தாலும் அவனை கூறு ஓட்டிருப்பேன். ஆனால் அவர் எதுவுமே பேசலை தெரியுமா? அப்படியாப்பா, சரி ட்ரம் எடுத்துகிட்டு வா, உட்காரு. இன்றைக்கி கீபோர்டு கிடையாது, இன்றைக்கி மைக் இல்லை, ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஆராதனை நடத்துவோம் அப்படின்னு எங்களை ட்ரம் அடிக்க விட்டாங்க. ட்ரம் அடித்து பாட்டு பாடி, அன்னைக்கு மைக்கு இல்லாமல், எந்த விதமான பிஏ சிஸ்டம் இல்லாமல் அன்னைக்கு பாட்டை பாடி அடுத்த வாரம் 10,000 ரூபா அவங்க செலவு பண்ணாங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் கடந்து வந்த பாதைகள். ஐயா நான் தான் ஐயா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 20 வருஷமாக அந்த மைக்கு யார் உடைச்சானே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நல்லா கவனிங்க. எதுக்கு சொல்கிறது தெரியுமா? உண்மை. சொல்லுங்க, உண்மை. வாசிக்கலாம், நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 5, கடைசி. blessing despite the situation. சூழ்நிலை இருந்த போதிலும் ஆசீர்வாதம். அதாவது வாய்ப்பே இல்லைங்க. பின்னாடி ஒரு பிக்சர் தெரியுது, பார்க்குறீங்களா? அதுக்கு பின்னாடி அதில் என்ன தெரியுதா? ரோட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராக் விட்டுருக்கு.
அந்த கிராக்குக்கு நடுவில் ஒரு செடி முளைச்சி அதில் 2 பூ பூத்துருக்கு பாருங்க, தெரியுது உங்களுக்கு? ஒயிட் கலர் பூ பூத்துருக்கு. அந்த டெஸ்பைட்டுக்கு பக்கத்தில் மேலே பாருங்க, சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். சூழ்நிலை இருந்த போதிலும், அதாவது நெருக்கமான சூழ்நிலை, எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அங்கேயும் ஆசீர்வாதம். நம்பர் 1 இதில் அதாவது 5ல் நம்பர் 1 blessing others even in conflict. மோதலில் கூட மற்றவர்களை ஆசீர்வதித்தல். எப்படிங்க? சண்டை ஓட்டாலும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதத்துடைய இருதயம். அவன்லாம் உருப்பட மாட்டாங்க, அவன் நாசமாக போயிடுவான், அவன் அப்படின்னு இருதயத்தில் இருந்து உண்மையானவைகளை சொல்லணும். நம்பர் 2, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், லூக்கால சொல்லப்படுது 6:28, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. மோதலில் கூட மற்றவர்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணுங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? நம்பர் 2 பியில் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் உதாரணம். அவர் தான் உதாரணமே நமக்கு. ஒரு 4 வசனம் 3 வசனம் அவ்வளோதான், முடிச்சிட்டேன். 1 Peter 2:23, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நல்லா கவனிச்சிங்களா? அவர் யாரையும் பயமுறுத்தல, யாரையும். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். லூக்கா 23:34 வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். அவர் எவ்வளவு பொறுமையா பேசினாலும் அவருடைய டார்கெட்லாம் உருவனும்டா அப்படின்னு தான் இருந்தான். ஆனா உருவினாலும் அவரு பிதாவே இவர்களுக்கு மன்னி, உண்மையுள்ள இருதயம். இதே இடத்துல நம்மளை கொஞ்சம் வச்சு பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். வாசிக்கலாம் சங்கீதம் 90:17, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி, ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நல்லா கவனிச்சிங்களா? இதான் கடைசி வசனம், முடிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை தான், ஆமாம், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது எனக்கு கண்டிப்பாக வந்துடும், வராமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன பேசுகிறேன்னா அதுக்கு நான் அனுபவிப்பேன். நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக போட்டிருக்குது. என்னென்னா, எங்கள் தேவனாய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருக்குது. அது இருக்குது, பிரியம் இருக்குது, இருக்கிறனால தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்கிறோமோ அவைகளை உறுதிப்படுத்துங்க. நன்மை செஞ்சால் நன்மையான உறுதி, தீமை செஞ்சால் கண்டிப்பாக அது வரும். ஆம், எங்கள் கைகளின் கிரியைகளை. நிறைய பேர் இந்த வசனத்தை ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் பேசணும், எங்கள் கைகளை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரை அப்படிமாங்க. உறுதிப்படுத்துறது நன்மை செஞ்சால் உறுதியாக இருக்கும், தீமை செஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உறுதியாக இருக்கும். சமுட்டி எங்கே வேணாலும் அடிக்கும், சமுட்டி தரையில் அடித்தாலும் தரையும் உடைக்கும், சமுட்டி கற்பாறை அடித்து உடைச்சாலும் அதையும் உடைக்கும், இரும்பு அடித்தாலும் இரும்பு அடி. அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் எந்த மாதிரி சின்சியராக இருக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு முடிவுரை. மத வார்த்தைகளை விட உண்மையான ஆசீர்வாதங்கள் அதிகம். மத வார்த்தைகள் என்னதுங்க? சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படியாக்கும் அப்படியாக்கும், அந்த இது அப்படின்னு மத சார்ந்து வார்த்தைகள். ஆனால் அதை விட உண்மையான ஆசீர்வாதம் நிறைய பேர் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். நிறைய இந்து மக்கள் கிறிஸ்தவத்தை காட்டிலும் உண்மையானவனாக இருக்கான். அதான் மதம் சார்ந்த மதம் வார்த்தைகள் அல்ல. நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறவங்க, சர்ச்சுக்கு போகாதவன்லாம் நம்மளை பார்த்து பொங்குறான், சர்ச்சுக்கு வரவே நம்மளை பார்த்து கொல்லுறான். எப்படி? எது நல்லா இருக்குது, எது உண்மையாக இருக்குது? அதுதான் மத வார்த்தைகளை விட
உண்மையான ஆசீர்வாதங்கள் அதிகம். அவை கடவுளின் இருதயத்தை எதிரொலிக்கும் ஆன்மீக அறிவிப்பு. புரியுதுங்களா? அவை குணப்படுத்துகின்றன, மீட்டெடுக்கின்றன, உயர்த்துகின்றன, வழிநடத்துகின்றன. ஹல்லேலூயா. சாபங்கள், விமர்சனங்கள் மற்றும் எதிர்மறைகள் நிறைந்த உலகில் உங்கள் உண்மையான ஆசீர்வாதம் இருளில் ஒரு வெளிச்சமாக இருக்கலாம். இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். அதில் உங்களுடைய உண்மையான வாங்க சீக்கிரம் வந்துடுங்க உண்மையான இருதயம். எப்படா சீக்கிரம் கிளம்பலாம், வாடா சீக்கிரம் போகணும்டா. உண்மையான இருதயம், உண்மையான இருதயம். சீக்கிரம் ஆட்டோக்காரனை வர சொல்லுங்கடா அப்படிங்கிற உண்மையான இருதயம். அல்லனா ஆட்டோக்காரன் எங்கேயாவது ஓடி போயிடுவான். செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணி சீக்கிரம் வந்துட்டாங்கிறாங்க ஆட்டோக்காரனை. உண்மையான இருதயம். இதுதான் உண்மையான இருதயம். சொல்லுங்கள், என்ன தலையை சொறிகிறீங்க சிலெல்லாம்? என்னடா பண்ணுறது? ஆமாம், உண்மையான இருதயம். எவ்வளவு உண்மையாக கத்துனாலும், இங்கேயே பிறண்டு நான் உருண்டாலும், நாய் வாழை நிமித்தவே முடியாதுடா. இறுதி வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். எஸ், வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. எஸ், என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் பண்ண தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். வசனம் புரிஞ்சுதா? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். இன்னைக்கு ஆவியான நம்மகிட்ட பேசினது தான். துதித்தலும் சபித்தலும் ஒரே வருது. ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரை அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டா இருங்கள். நானும் அவங்ககிட்ட பேசுறது இல்லைங்க. எப்படி? போய் சாவு போ, அப்படியே செத்துரு போ. என்ன ஓட்டுருக்கு வாசனா? பெருமை பாராட்டாது. மேலே உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தையும் வைத்தீர்களானோ நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்க. நமக்கெல்லாம் ஆகாது, அதெல்லாம் ஆகாது. இப்போ யாரு தான் ஆகும்? இவன் ஆகாது, அவன் ஆகாது, அவன் போக. உண்மையுள்ள புரியுது உங்களுக்கு என்னன்னு? அந்த உண்மை ஏன் குறையுதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? உண்மையுள்ள ஆசீர்வாதம் ஏன் நமக்கு குறையுதுன்னு புரியுதா? நிறைய ஏரியாவில் நம்ம சரியாக இல்லாதனால தான் நிறைய குறைபாடுகள் இருக்குது. டிஃபிஷியன்சிஸ், குறைபாடுகள் நிறைந்த குழந்தையாக இருக்கிறீங்க. பவுல தான் சொல்லுவார்,
நீங்கள் பால் உண்ணுகிறவர்களைப் போலவே இன்னும் இருக்கிறீர்கள், குழந்தைகளைப் போலவே இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை இருக்கிறது, சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள். மக்களே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசினது இந்த 4 விஷயம். செயல்பாட்டிற்கான அழைப்பு என்ன? உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் சொர்க்கத்தை பிரதிபலிக்கட்டும், பரலோகத்தை பிரதிபலிக்கட்டும். நம்முடைய வார்த்தை நம்பர் 1, வாழ்க்கையை பேசுங்கள். என்னதுங்க? ஆமாம். அடுத்தது நம்பிக்கையை பேசுங்க. அடுத்தது உண்மையான ஆசீர்வாதங்களை பேசுங்க. ஹல்லேலூயா. அதான் உங்கள் வார்த்தை எதை பிரதிபலிக்கட்டும்? எஸ், சொர்க்கத்தை, பரலோகத்தை பிரதிபலிக்கட்டும். அதற்கு என்ன செய்யணும்? ஆமாம், வாழ்க்கையை பேசுங்க. வாழ்க்கையை பேசுங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையின் வாழ்க்கையை பற்றி பேசணும். கர்த்தர் எனக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாருங்கிறத பேசணும். நான் அதெல்லாம் விட்டுட்டு என்னை பற்றி நிறைய பேசுகிறேன். இந்த கதையை பேசுகிறேன், அந்த கதையை பேசுகிறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன். ஆண்டவர் பற்றி பேசணும் நிறையா. நம்பிக்கையின் வார்த்தையை அதிகமாக பேச வேண்டும். உண்மையான ஆசீர்வாதங்களை பேசணும். பொய்யான போலியான ஆசீர்வாதங்களை பற்றி பேசக்கூடாது. நிறைய நேரம் இந்த உலகத்தில் பொய்யான போலியானவைகள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. அதையெல்லாம் விட்டு விலகு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதை விட்டு விலகு. அப்படி இருக்கிறத கண்ணிலே மூடுமா? நீரே கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், உண்மையுள்ளவர், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். நீரே கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த. நீரே கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம். நீரே கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பும். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. சின்சியர் பிளஸிங், சின்சியர் பிளஸிங், சின்சியர் பிளஸிங். உண்மையுள்ள ஆசீர்வாதம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ என்று வசனம் சொல்லுகிறது போல உண்மையுள்ளவைகளை நாங்கள் நாடி தேடி ஆண்டவரே உண்மையுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இனிமேலுமாக இடைபெறுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.